ஆமென். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord who works miracles with us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Say next to தேவன் you. தூரத்துல அல்ல, He is not far away. அவர் அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். The Lord who works miracles with us. அல்லேலூயா. Hallelujah. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். If you want to receive the miracles, சபையும் நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? what the church and we have to do? ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று If சொன்னார். you want to receive the miracle from the Lord, நானும் நீங்களும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். and you and me has to do the one thing. லேவியராகம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Leviticus chapter 11:45. 45வது வசனத்தை நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். லேவியராகம் 11:45. நன்றாக கவனிங்க. ஆண்டவர் என்ன இந்த இடத்துல சொல்றேன்டா, நான் பரிசுத்த தேவன். ஆமென். Hallelujah. அல்லேலூயா. நான் பரிசுத்த தேவன், நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். I am the Lord who brought up out of the Egypt to be your God. Therefore, be holy because I am the holy. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் என்னட்டையும் உங்கள்ட்டையும் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். So God is expecting only one thing from you and me. என்னத்தை எதிர்பார்க்கிறார்டா? What he is expecting? அவர் உங்கள்ட்ட இருக்கிற பொருட்களையோ ஆசீர்வாதங்களை அவர் எதிர்பார்க்கவில்லை. So he is not expecting your asset or money. அவர் சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் Be விரும்புகிறார். a holy because I am the holy. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு விருப்பமான ஒரே ஒரு காரியம் என்ன சொல்லுங்க அப்ப? God willing is only one thing, God's will. எந்த மனிதன், எந்த ஊழியக்கார பரிசுத்தமா இருக்கத்தான் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு எண்ணம், நோக்கம். All the believers and God's servant has to be a holy. ஆமென். That is the God's expectation. Amen. அவர் விரும்புறது எங்களிடத்திலே உங்களிடத்திலே இருந்து பரிசுத்தத்தை So எதிர்பார்க்கிறார். the God is only one thing is expecting from us is the holy. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவர் எங்களிடத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்டா? What is expecting? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். Holy is expecting the holy. அருமையான Amen. சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை. Yes, it's true that the God is Jesus died for us. அவர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினது உண்மை. Yes, it's true. God shed the blood for us. அவர் இரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது? Why Jesus blood was shed for us? அவர் எதுக்காக மரித்தார்? Why he died for us? நானும் நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் So என்று, to become a holy, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று to live in the holy life, கர்த்தர் விரும்புகிறார். God is expecting that. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. நானும் நீங்களும் பரிசுத்தமா இருக்கும் பொழுது If you and me will live in the holy life, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறார். so God will do the miracle in our life. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், If you want God has to do miracle in your life, நானும் நீங்களும் you and me பரிசுத்த வாழ்க்கை வாழ to வேண்டும். be live in the holy life. ஹalleluya. Hallelujah. பரிசுத்த வாழ்க்கை, Holy life. கர்த்தர் சொல்ற, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். Be holy, you be a holy and you and your family because I am the holy God. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கர்த்தர் வருவார். Where the holy God will be there. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். Wherever the holy place, God will do the miracle in that place. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நானும் நீங்களும் you and me, இந்த மாதம் மாத்திரமில்ல, not only this month, மரித்து ஆண்டவருடைய அதாவது மரித்து ஆண்டவருடைய போக மட்டும் until our death, நானும் நீங்களும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். we have to believe in the holy life. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். Amen. நாங்க இன்னொரு வசனத்தை வாசித்துக் கொள்வோம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். Joshua 3:5. யோசுவா ஜனங்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். Amen. Hallelujah. Joshua told the people, sanctify yourself, for tomorrow the Lord will do the amazing things among you. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்ய போகிறார். ஹalleluya. God is going to do the miracle things, amazing things in your life. Amen. Amen. நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். God is going to do the miracle அப்ப நீங்க என்ன tomorrow. செய்ய வேண்டும்? What you have to do?
நீங்க என்ன செய்ய வேண்டும்? Sanctify yourself. பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். Amen. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. So without holy we cannot see the God. அந்த பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தேவன் வருவார். Wherever may the holy God will be there. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார். So God உன் told ஜனங்களுக்கு சொல்லு to Joshua, and Joshua told to the அற்புதம் செய்ய people, போகிறேன். I'm going to do the miracle. உன் ஜனங்களை ஆசீர்வதிக்க I'm போகிறேன். going to bless your people. உங்களுடைய ஜனங்களை நான் விடுதலையாக்க போகிறேன். I'm going to do redemption your people. நான் சொல்றதை நீ சொல்ல வேண்டும். So what I'm tell your people. என்ன சொல்றார்? What is saying? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். God is going to do miracle. நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். So you have to live the holy life. பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். So God is expecting the holy life. ஆமென். Amen. பிசாசுக்கு நன்றாக இயேசுவை பற்றி தெரியும். Devil knows Jesus exactly. ஒரு போதகருக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு தெரியாது. So even the believers or servant of God doesn't know that. பிசாசுக்கு நன்றாக தெரியும் இயேசுவை பற்றி. So devil knows exactly who the Jesus is. அவன் அங்க இருந்தான். So he was in the heaven. அதனால பிசாசுக்கு இயேசுவை பற்றி நல்லா தெரியும். So devil know Jesus more than us. ஒன்று பேதுருவை எடுத்து வாசித்து First Peter. மார்க் 1:24 வாசித்து கொள்ளுங்கள். Mark 1:24. பிசாசு தன்னை அங்கே தந்திரமான வார்த்தைகளை இயேசுவிடத்தில் சொல்றான். தந்திரமான வார்த்தை, பெருமையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. See, he was telling that tricky word to Jesus. 24. Mark 1:24. உம்மை என்னாரென்று நான் அறிந்திருக்கிறேன் இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? என்னை கெடுக்கவா வந்தாய்? உன்னை என்னாரென்று நான் அறிவேன். தேவனுடைய பரிசுத்தர். Amen. What do you want with us? Jesus of Nazareth, have you come to destroy us? I know who you are, the Holy One of God. Amen. சொல்றான் என்னண்டா, நீ தேவனுடைய பரிசுத்தர். You are the Holy One of God. நீ தேவனுடைய பரிசுத்தர். You are the Holy One of God. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, எங்களை விட நன்றாக சத்ரு இயேசுவை the அறிந்திருக்கிறார். devil knows Jesus more than us. ஆனா But அந்த ஆண்டவருக்கு அவன் பயப்படுற பயத்தை பாருங்க. so see that how he was feared about God. நீ பரிசுத்தர். You are the Holy One. நீ பரிசுத்தர். You are the Holy One. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நானும் நீங்களும் you and me, பரிசுத்தமா இருக்கும் பொழுது to live in the holy life. சபை கட்டப்படும். So the church will be built. குடும்பம் கட்டப்படும். The family will be built. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள கொண்டு வர. So it is very easy to bring the children into the Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற So காரியம் the only God is expecting us is, தசபாகம் காணிக்கை அல்ல. so it is not the tithe or offering. எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? So how our heart is, எங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதா? how our heart will be, it is a pure, எங்களுடைய சிந்தனை சுத்தமா இருக்கிறதா? is that our thoughts are pure, எங்களுடைய கரங்கள் சுத்தமா இருக்கிறதா? is that our hands are pure, எங்களுடைய சரீரங்கள் சுத்தமா இருக்கிறதா? our bodies are pure, எங்களுடைய கால்கள் சுத்தமா இருக்கிறதா? our feet are pure. நானும் நீங்களும் நன்றாக அறிய வேண்டும். So you and me has to be know very well. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். Wherever may holy, God will be there. பரிசுத்தம் இல்லாத இடத்துல பிசாசு இருப்பார். So where the holy is not there, the devil will be there. பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பார். Where the sin, the devil will be there. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். Where is the holy, God will be there. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, மறுபடியும் நான் சொல்லுறேன், once again I'm telling you, நாங்க எல்லாவற்றையும் செய்கிறோம். everything we are doing. நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? So will I be holy? என் கணவன் பரிசுத்தமா இருக்கிறாரா? My husband is a holy. என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்குதா? My children are holy. என் குடும்பம் பரிசுத்தமா இருக்குதா? Is that my family is holy? நீங்க தான் ஆராய்ந்து அறிய So வேண்டும். you have to be realized for yourself. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. யோபுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்த உடனே So immediately what happened to the Job life? பிள்ளைகளை கூப்பிடுறான். So he called children's. ஏதாவது தவறு நடந்திருக்குமா? Might be they do some sin. ஏதாவது குற்றங்கள் செய்திருப்பாங்களா? If they do any mistakes. பார்க்கறான். So he's analyzing. அப்படி ஒன்று நடக்கல. It was not done. பிள்ளைகள ஜோபு
எதிர்பார்த்த என்னண்டா, தவறான காரியம் செய்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது பிள்ளைகள் ஊடாகவோ என்று So அவர் might எதிர்பார்த்தார். be the problem come through the children. He is realizing and he is analyzing. ஆனா அப்படி ஒன்றும் இல்ல. But it was not like that. பாருங்க, தனக்கு ஒரு காரியம் நடந்த உடனே பிள்ளைகளை விசாரிக்கிறான். So because of it was happened to him, he was inquiring about children's. எங்கட குடும்பங்களோ தவறு நடந்துட்டேன்னு சொன்னா நானும் நீங்களும் நன்றாக எங்கட குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். So if anything happened to us, our family, we have to be inquiry what has happened. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டது. So something was happened. ஏதோ ஒரு பாவம் வந்து விட்டது. Something sin was entered. ஏதோ ஒரு அநியாயம் வீட்டுக்குள்ள வந்து விட்டது. So injustice was entered into அசுத்தம் our வந்து house. விட்டது. ஏதோ ஒரு காரியம் வந்து விட்டது. Something is entered into our family. நாங்கள் ஆராய்ந்து அறிய We have to be analyzed. ஹalleluya. Hallelujah. நீங்க இருக்கும் பொழுது பிள்ளைகள் சினிமா படம் பார்க்கலாமா? உங்களை தான் கேட்கிறேன். பிள்ளைகள் சினிமா படம் பார்க்கலாமா? எனக்கு நன்றாக ஒரு சகோதரியை தெரியும். சத்தியம் சொல்லி நான் அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தேன். ஒரு நாள் அவங்கள நான் சபைக்கு கூட்டி கொண்டு போனேன். அப்படியே போய் வந்து ஞானஸ்நானங்கள் எடுத்துட்டாங்க. ஆனால் ஆராதனை முடிஞ்ச உடனே வந்து டிவியை ஒன் பண்ணி நாடகம் பார்ப்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், இது டிவி பாக்ஸ் பெட்டியில், டிவியில் இது சாத்தான் பெட்டி. ஆராதனைக்கு போய் வாரீங்கள், ஆராதனையில் பரிசுத்தத்தை குறித்து கேட்குறீங்கள், எல்லா வார்த்தைகளும் கேட்குறீங்கள், என்ன மாயமான வேலை செய்கிறீங்க? கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். சபையில் தான் பரிசுத்தம், வீட்டில் பரிசுத்தம் இல்லை. அந்த சாத்தான் பெட்டிக்கு முன்பதாக இருந்து அந்த டிவியை பார்க்குற பிழை இல்லை. ஆனால் என்ன பார்க்க வேண்டும்ட்டு நானும் நீங்களும் அறிய வேண்டும். என்ன கேட்டால் அது ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறது உண்மைதான். பொழுதுபோக்காக பிசாசு வந்து கை போட்டு கொண்டிருப்பான். நீ பொழுதுபோக்கு இல்லை, அதில் நான் உண்மையில கை போட்டு இருக்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நானும் நீங்களும் you and me. பரிசுத்தம் இருக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். So God wants to live in the holy life. ஹalleluya. Hallelujah. என்ன நேரம் போகாதபடினால ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடித்துக் கொள்ள போறேன். தேவன் என்ன சொல்றா, நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்க பரிசுத்தம் இருக்க. Be a holy. ஆமென். Amen. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நடத்தி வரும் பொழுது அங்க என்ன செய்றாங்க? இறைச்சி கேக்குறாங்க. So while in the wilderness, the Israel people were asking for the meat. இறைச்சி கேக்குறாங்க. They were asking for the meat. உண்மைதான். 6 நாள் நாங்க மச்சம் சாப்பிட்டுட்டு, என்னப்பா இன்றைக்கு மச்சமா ஒரு இறைச்சி மரக்கறி சாப்பிட்றோமே, ஒரு நாளாவது ஒரு இறைச்சி சாப்பிடலாமா? எங்கட வீட்டில் ஒரு ஆள் கேட்டுச்சு, அந்த கடிக்கிறது இல்லையா? அருமையான சகோதரி, My dear brothers and sisters. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ பரிசுத்தமா இரு, Be a holy. நான் உனக்கு அற்புதம் செய்வேன். I will do the amazing thing in your life. ஹalleluya. Amen. ஒரு இறைச்சி சாப்பிடுறதுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற பரிசுத்தம் இருங்கப்பா. So for eating the meat, God is expecting the holy. ஹalleluya. Amen. வாசித்துக் கொள்ளுங்கள். எண்ணாகம் 11 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகம் 11:18. 11:18. Numbers 11:18. கர்த்தர் சொல்லுறார், வாசிங்க. ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். என்னமா வாசிங்க சிஸ்டர்? நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்ததும் என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். Amen. Tell the people, sanctify yourself in preparation for tomorrow, when you will eat meat. If only we had a meat to eat, we were better off in Egypt. Now the Lord will give you meat and you will eat it. Amen. 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 Hallelujah. Hallelujah. அவங்க அழுகுறாங்க. They were crying. இறைச்சி சாப்பிடணும்னு அழுகுறாங்க. So they are crying for a meat. ஆண்டவர் விடையில. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters. அந்த இடத்துல மோசே நினைச்சிருப்பார்,
ஆடு மாடுகள் இந்த இடத்துல இல்ல. So there is no goat and எப்படி இறைச்சி bull is there. சாப்பிடுவது? How can they will eat the meat? எப்படி சாப்பிடுவது? How come they eat meat? ஆனா மோசேயுடைய எண்ணம் வேற. But Moses' thought was different. அவ்வளவு ஜனங்களுக்கு எத்தனை ஆடு அடிக்கலாம் How சொல்லுங்க. come, how many goat or cow need for this many 6 people? லட்சம் புருஷர்னு வைப்போம். 6 லட்சம் புருஷருக்கு எத்தனை ஆடு? நீங்களே சும்மா சொல்லுங்க, அவன் கவுண்ட் பண்ணி. 600,000 people. 10 பேருக்கு ஒரு ஆடு For வேணுமா? 600,000 people, how many goats or cow we need? அருமையான சகோதரி My dear சகோதரியே, brothers and sisters. ஆண்டவர் ஆடு மாடுகளை மோசே எதிர்பார்த்தான். So Moses was expecting cow or goat. ஆண்டவர் தெரியும், God knew that. அவர் ஞானத்தின் வல்லவர். So he is the wisdom of God. Amen. Hallelujah. அவர் ஞானத்தில He is the wisdom of God. Amen. ஆமென். மோசேயை விட More than கர்த்தர் Moses, ஞானம் உள்ள தேவன். he is ஆமென். ஹalleluya. God of அந்த wisdom. இடத்துல ஆண்டவர் பாருங்க, நீங்கள் முதலாவது பரிசுத்தமா இருங்கள். So be a holy. இறைச்சி சாப்பிடத்தானே போறீங்கள், So you are going to be eat meat. பரிசுத்தமா So இருங்கள். be a holy. நான் அந்த காரியத்தை I am வாய்க்க. going to do that. ஹalleluya. Amen. என்னத்தை ஆண்டவர் அனுப்பினார் அந்த Why? இறைச்சிக்கு பதிலாக? Kadai. Quill. ஹalleluya. ஆமென். என்னடா அவ்வளவு ஜனங்களுக்கும் ஆடு மாடு அடிக்க முடியாது. So it's not enough for a goat or bull for those many people. ஈஸியான ஒரு வழியை செய்து விட்டார். That's a very easy way that he காத்தை sent a quill. அனுப்பினார். Send காத்தை a அனுப்பினார். அங்கே என்னதாம்? quill. Kadai. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and நம்முடைய sisters. தேவன் எங்க இருந்தாலும் உங்களை போஷிப்பார். So wherever we are, God ஆமென். will feed அது us. வானாந்தரமா இருந்தாலும் சரி, Even in wilderness, கர்த்தர் நம்மை போஷிப்பார். God will feed us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. எங்கயாவது நாங்க எங்களுக்கு மரணம் வருகுதோ, ஐயோ பசியா இருக்கிறோமோ கவலையா இருக்கிறோமோ அல்ல, ஆனா தேவன் பரிசுத்தத்தை பார்க்கிறார். Amen. God is expecting the holy. நீங்க கேட்கிறதை கர்த்தர் கொடுப்பார். Whatever you are asking, God will provide it. ஆமென். Amen. ஹalleluya. ஆண்டவர் எலியா பாருங்க சோர்ந்து போய் இருக்கும் Elijah, பொழுது when he was tiredness, என்ன கொடுத்தாங்க? ஆண்டவர் கொண்டு வந்து காவு என்ன கொடுத்தது? bread and meat. அப்பமும் இறைச்சியும். பிரேக்பாஸ்ட். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆண்டவர் தெரியும் இந்த எலியாவுக்கு என்ன கொடுக்க வேணும். So God knew that what has to be given ஆமென். to the ஆண்டவர் Elijah. அந்த இடத்துல எலியாவையும் போஷிச்சிருக்கிறார். God feed Elijah. காகத்துக்கு மாத்திரம்தான் எலியா எங்க இருக்கிறேன்னு தெரியும். So only crow only know that where is the Elijah. இந்த ஜனங்களை எப்படி போஷிக்க வேணும் என்று கர்த்தர் நன்றாக அறிந்தார். Only God knew how to feed these people, Israelite காடைகளை people of அனுப்பி Israel. தன்னுடைய ஜனங்களை போஷித்தார். He sent a quill and feed them. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. இதுல என்ன நாங்க பார்க்கிறோம் என்று சொன்னா, ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பரிசுத்தத்தை So எதிர்பார்க்கிறார். only one thing is God is expecting, that is a holy. Hallelujah. Be a holy. நீங்க ஜெபம் பண்ணாவிட்டால் பரிசுத்தம் போயிடும். If you are not praying, the holy will go away. உபவாசம் பண்ணாவிட்டால் பரிசுத்தம் போயிடும். If you are not fasting, your holy will be go away. ஆராதனைக்கு வரவிட்டால் பரிசுத்தம் போயிடும். If you are not come for the worship, the holy will go away. காரியத்துல நீங்க பங்கு பெறவில்லையோ, If you are not a part of the உங்களுடைய பரிசுத்தம் போயிடும். God's work, the holy will go away. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் போன நாட்கள்ல சொன்னேன், திருடவும் கொல்லவும் To steal, kill, அழிக்கவும். and destroy. இன்றைக்கு எத்தனை பேரை திருடிட்டான் பாருங்க. பக்கத்தில் ஆட்கள் இருக்கிறாங்களா? சில ஆட்கள் இல்லை. நான் நேற்று போன கிழமை சொன்னேன், சில ஆட்களை சத்ரு திருடவும். யாரை திருட வந்தான்டா? ஆண்டவருடைய பிள்ளையத்தான் பிசாசு திருட வந்தான், உங்களைத்தான் திருட வந்தான். ஆனா நீங்க பாக்கியவான்கள், கரங்களை தட்டுங்க, இன்றைக்கு வந்துட்டீங்க. ஹalleluya. ஹalleluya. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters. ஆராதனைக்கு வராதபடிக்கு எவ்வளவோ தடை. So there is many barriers to not to come the worship. Amen. Or prayer. பார்வோன் ஜனங்களை விடாததற்கு காரணம் என்ன? Pharaoh, why is not let the Israeli people to go? கர்த்தரை ஆராதிக்க கூடாது. To not to worship the God. ஆண்டு சொல்ற, என் ஜனத்தை அனுப்பிவிடு, Let my people to go. எனக்கு ஆராதனை செய்வதற்கு. To worship. ஆராதனை செய்வதற்கு. To worship. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters. ஆராதனைக்கு போகாவிட்டாலே நாங்க பாவம் செய்ததற்கு So அடியார். when we are not going for a worship, we are doing sin. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆராதனை ஒரு கிறிஸ்தவனுக்கு முதுகு எலும்பு. So it is the backbone. Prayer is the backbone. அந்த ஆராதனைக்கு நான் If போகாவிட்டால் you are not going for a ஒரு பின்மாற்றம், அவர்களை பரிசுத்தம் இல்ல.
So there was no holy, ஜெபம் இல்ல, no prayer, உபவாசங்கள் இல்ல, no fasting, உண்மை இல்ல. no truth. அருமையான சகோதரனே My சகோதரி, dear brothers and sisters, கொஞ்சம் வேறா இருந்தாலும் பரவாயில்ல, even if it is small number of people, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், to be honest, பரிசுத்தமா இருப்போம், be a holy, கர்த்தர் நடத்துவாரா. God will guide us. ஆமென், Amen. ஹalleluya. Hallelujah. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Be a holy because I am the holy. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Amen. For it is written, be a holy because I am holy. ஆமென், Amen. ஹalleluya. பஸ் ஆண்டவருடைய கரத்துல எங்களை ஒப்புக்கொடுக்க. So surrender to the Lord. ஒவ்வொரு நாட்களும் Amen. Each and every day. கரத்துல உங்க குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க. So surrender to your life to the Lord. பரிசுத்தப்படுத்துங்க. Amen. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. Hallelujah. எங்கேயாவது போயிட்டு வந்தா ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே என்ன பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. Amen. எங்க வெளியே போகும்போது ஆண்டவர் என்ன பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. Sotro. என்ன பாவமான பூமியில இருக்கிறோம். We are in the sin world. ஆனா நானும் நீங்களும் But you and me பரிசுத்தமா இருக்கும் பொழுது to be holy. நாங்கள் கேட்கிறதை கர்த்தர் So கொடுப்பார். whatever you are asking to the Lord, God will ஹalleluya. provide it. Amen. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். So whatever the people of Israel asking, he given. ஆண்டவர் நிபந்தனையை தான் கொடுப்பார். But with the condition he provided. நிபந்தனை இல்லாம With உங்களுக்கு the condition. ஆசீர்வாதம் இல்ல. There is no blessing without condition. என்ன நிபந்தனை கர்த்தர் What is கொடுத்திருக்கிறார்? that condition? Be a இஸ்ரவேல் holy. ஜனங்களுக்கு என்ன நிபந்தனை கொடுத்திருக்கிறார்? Be a holy. பரிசுத்தமாயிருங்கள். Amen. இன்றைக்கோ நாளைக்கு இல்ல, இன்றைக்கு Not only you today and tomorrow, for கர்த்தர் அற்புதம் செய்வாரா. until our death. ஆமென்.